ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் வித்தியாசமான பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 100 கிராம் பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன். 6 பச்சை மிளகா, 15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம், பெருங்காய பவுடர், மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி. குக்கரில் போட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். சாம்பாருக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா. பல்ஸ் மோடில் தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. பருப்பை நல்லா நம்ம கடைஞ்சிக்கலாம். மண் சட்டியில் மாற்றிக்கலாம். இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்தளவு தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி சேர்த்துக்கிறேன். கொதி வரட்டும், பார்க்கலாம். அரைச்ச மசாலாவை சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாவோட கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் தாளித்து கொட்டியிருக்கேன். மல்லித்தழை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. வித்தியாசமான பருப்பு குழம்பு ரெடி.